ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2024 குரூப் 4 நடந்த கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. கேனிமீட், டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டன். இதுக்காக தான் மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 9th சயின்ஸில் அண்டம் அப்படின்ற ஒரு பாடத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு கேனிமீட் அப்படின்றத பார்த்துடலாம். ஆன்சர் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு அப்படின்றது தான் கேனிமீட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைட்டன். டைட்டன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சூரிய மண்டலத்தில் மேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது எதுன்னு பார்த்தோன்னா இந்த டைட்டன் தான். ஓகேங்களா? அடுத்தது நெப்டியூன். நெப்டியூன் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் தரும். ஆக்சுவலாக வந்து நம்ம பச்சை நிற விண்மீன் அப்படின்றதுக்கு இதுவும் பார்த்துருப்போம். எதை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுரேனஸ். காரணம் அதில் மீத்தேன் வாயு இருக்குன்றதை பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ட்ரைட்டான். ட்ரைட்டான் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழற்றும் இருக்கக்கூடிய கோள் தான் வந்து எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைட்டன்றத துணைக்கோள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 4, 3, 2, 1 வரும். ஓகேங்களா? அப்போ ட்ரைட்டன் அப்படின்றது அதன் கோளோடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். அதாவது கோள் இப்படி சுற்றுச்சுன்னா துணைக்கோள் இப்படி சுற்றும். ஓகேங்களா? அப்படியே எதிர்ச்சியாக சுற்றக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளனன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. நெக்ஸ்ட் கொஷின், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக எதனை வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பொய்யா விளக்கு. நெக்ஸ்ட்டு சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபினாப்தலின் அப்படின்றது அமில ஊடகத்தில் நிறம் அற்றதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது கரெக்டு தான். கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும், இதுவும் சரிதான். மெத்தில் ஆரஞ்சு அப்படின்றது இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அமில ஊடகத்தில் இளஞ்சிவப்பாக இருக்கும், கார ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. ஓகேங்களா? அடுத்து சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும், இது சரிதான். அடுத்து இந்தது நீல லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறாது, அமில ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து தவறாக இருக்குது. இதுவும் தவறு, இதுவும் தவறு, இதுவும் மட்டும் சரி. இது அமிலம் காரம் இருக்குல்லையே அந்த படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து எப்பயுமே கேள்விகள் ரிப்பீட் ஆகும். அப்போ 1 and 3 அப்படின்றது சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. அதை கொண்டு வந்து என்ன பண்ணணும், இதில் அப்ளை பண்ணணும். அப்போனா 2 ஸ்கொயர்டு அப்படின்றது 4ன்னு வந்துடும். இங்கே ஒய்க்கு 1 இருக்கா, அப்போ 1 ஸ்கொயர்னா 1ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயருக்கு 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 3, 2 ப்ளஸ் பண்ணி போட்டிங்கன்னா 5. அப்போ 3:5ன்றது ஆன்சர். ஸோ அதை மட்டும் மார்க் பண்ணிப்போம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குமரன் 20% தள்ளுபடியின் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25% சேமிக்கிறார். ரெயின் கோட்டோட அசல் விலை என்னன்னு கேட்டிருப்பாங்க. இது ஆப்ஷன்ஸ்லேருந்து போடணும். இப்போ 125 இருக்கா, ஸோ 125 இதிலேருந்து எவ்வளோ சேமிக்கிறாங்க, 20% தள்ளுபடியோட 25 ரூபா சேமிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் 20% தள்ளுபடி எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரு 0, இது 5 வரும், 5, 25, 125. அப்போ இந்த 25ன்ற ஆன்சர் வந்துருச்சா, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு மோஸ்ட்லி என்ன பண்ணால் ஆப்ஷன்ஸ்லேருந்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க.